ஏய், இப்ப எதுக்கு இதெல்லாத்தையும் லாராவோட முடிச்சு போடுற? என்ன இங்க லாராவா இருந்ததே ஒரு பாம்பு தான். பாம்பா? பாம்பா? மாமா, என்ன இவ ஏதேதோ கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கா? நாம என்ன இழிச்சு வாங்களா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு? ஆமா தாத்தா, அதுவும் ஒரு இச்சாதாரி தான். சொன்னல, இவ எல்லாத்தையும் மோப்பம் பிடிச்சிட்டா. கட்டியவே கிடையாது. இவளால லாரா பக்கம் நெருங்கவே முடியாது. அப்ப இப்ப பார்த்த பாம்பு அதுதானா? அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ஏய் ராணி, நீ என்ன உளர்ற? இச்சாதாரி அது இதுன்னு சொல்ற, அத பத்திலாம் உனக்கு என்ன தெரியும்? அதானே பார்த்தேன். நான் பொம்மை அக்காவை பத்தி சொன்னப்பவே யாரும் என்ன நம்பல. இப்போ இத்த மட்டும் நீங்க என்ன நம்பவா போறீங்க? என்ன ராணி, இந்த காலத்துல போய் இச்சாதாரி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? ஏன் நான் அப்படி அடிச்சு சொல்றேன்னா, இச்சாதாரியால மட்டும்தான் எந்த உருவத்தை வேணாலும் எடுக்க முடியும். நான் மாமாவை கொல்ல போனதா சொல்லி எனக்கு பைத்தியகாரி பட்டம் கட்டினீங்க. அது எல்லாமே அது பண்ண வேலைதான்னு நான் நினைக்கிறேன். என்ன மாமா? நம்ப முடியல. அன்னைக்கு நான் தாமரை அக்கா வாண்ட பேசினே கோயில்ல இருந்து வந்தப்போ இங்க எல்லாரும் என்ன வித்தியாசமா பாத்தீங்க. அப்பதான் நானும் வளர்மதி சித்தியாண்ட இத பத்தி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏன் சித்தி, நான் கோயில்ல இருந்து வந்தப்போ எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்து பேசின மாதிரி இருந்துச்சு. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ராணி, நீ தானே பாய்சன் குடிக்க போன? என்னது? நான் பாய்சன் குடிக்க போனேனா? என்ன சொல்றீங்க சித்தி? அது ஏமா ராணி, ஐயோ! ஏய், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ராணி, அன்னைக்கு நீ சித்தார்த்துக்கு ஃபோன் பண்ணதா தர்ஷினி பார்த்து சொன்னா. ஆனா அப்ப நீ அங்க இல்லவே இல்ல. ஆனா உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அங்க இருக்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. நடுவுல தான் ஏதோ ஒரு சதி நடந்துக்குது. அது நீ இல்லையாமா? பொம்மி அக்கா மேல சத்தியமா அது நான் இல்ல தாத்தா. என்ன சொல்ற? ஆமாயா, இன்னும் நீ என்ன நம்பலல்ல. நீ நம்பு, நம்பாம போ. ஆனா நான் அப்ப கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்துதான் இருந்தேன். என்னடா இது? நம்மள சுத்தி என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்க. என்ன தமன்னா, இவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா? அப்ப இவ சொல்றதெல்லாம் உண்மையா? அப்போ இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல லாராவா இருந்தது இச்சாதாரியா? இவதான் ஏதோ வளர்றானா, நீயும் போய் அதை நம்பிட்டு இருக்க. தமன்னா, மனோவுக்கு சின்ன டவுட் வந்துருச்சு. நல்ல வேளை அந்த இச்சாதாரி செத்து போன உருவத்துல வந்ததுனால உன் மேல ராணிக்கு டவுட் வரல. இவ கண்டுபிடிச்சேன்னு சொல்றதெல்லாம் வெறும் பில்டப் வச்சுதப்பா. உண்மையிலேயே மறைஞ்சிருக்கிற உண்மைய இவ இல்ல, செத்து போய் ஆவியா இருக்காளே அந்த பொம்மி, அவ வந்தா கூட கண்டே பிடிக்க முடியாது. ஐயோ, என்னால எதுவுமே புரிஞ்சிக்கவே முடியலையே. நேரம் வரும்போது எல்லாத்தையும் தானாவே புரிஞ்சுப்பீங்க. பாம்பு வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த இச்சாதாரியில என்னோட கட்டுக்கதை. அதானே, நீ எப்ப என்ன நம்பி இருக்கிற? சரி, இப்ப நான் ஒரு விஷயத்த கடைசியா சொல்றேன். அந்த லாரா நான் சொன்ன மாதிரி இச்சாதாரி இல்லைன்னா திரும்ப இங்க வரட்டுமே, அப்புறம் அத்தை நான் நிரூபிக்கிறேன்.
யார் இது பொம்பளை பாம்பாட்டி மாதிரி இருக்கு? ஏங்க நீங்க யாரு? முதல்ல நான் என்ன பத்தி சொல்லிடுறேன், இல்லைன்னா நீங்க எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. என் பேரு லேகா. நான் டெல்லியில MSc பயாலஜி படிச்சுட்டு டெல்லியில இருக்கிற பாம்புகள் ஆராய்ச்சி நிறுவனத்துல வேலை செய்யறேன். நாங்க வம்சாவழியா பாம்பாட்டி இனத்தை சேர்ந்தவங்க. அதுல படிச்சு முதல்ல டிகிரி வாங்கினவளே நான் தான். ஏங்க அதெல்லாம் சரிங்க, அதையே இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கு காரணம் இருக்கு. இவரை உங்களுக்கு தெரியுமா? ஆமா, இவருதான் எங்க வீட்ல பாம்பு பிடிக்க வந்தாரு. இவர் எங்க அப்பா தான். என்னங்க சொல்றீங்க, உங்க அப்பாவா? ஆமா, இவர் கடைசியா உங்க வீட்டுக்கு தான் பாம்பு பிடிக்க வந்திருக்காரு. ஆனா வந்தவரு திரும்ப வரவே இல்லை. என்ன தமன்னா இது? விடாத கருப்பு மாதிரி இப்ப புதுசா வந்து இவ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறா. இச்சாதாரி அவன் கொன்னுடுச்சுன்னு நினைக்கிறேன். அது தெரியாம இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? போச்சு, எல்லாம் போச்சு. அந்த லாரா விஷயத்துல ராணிக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச டவுட்டையும் இப்ப இவ வந்து முழுசா கன்ஃபார்ம் பண்ணிட்டா. ஏங்க என்னங்க சொல்றீங்க? அவர் அப்பவே பாம்பை பிடிச்சிட்டு போயிட்டாரு. இல்ல, எங்க இனத்துல யார் வீட்டுக்கு பாம்பு பிடிக்க போனாலும் அங்க முதல்ல ஒரு குறியீடு போடுவாங்க. நம்ப முடியலையா? அங்க பாருங்க. பாத்தீங்களா? ஏங்க இப்ப அதை எதுக்கு சொல்றீங்க? ரீசன் இருக்கு சார். பாம்பு பிடிக்கிறதுக்கு முன்னால எங்க இனத்தை சேர்ந்தவங்க அப்படி ஒரு குறியீடு போடுவோம். அதுக்கப்புறம் அந்த வீட்ல பாம்பு பிடிச்சிட்டா அந்த குறியீட்டு மேல இன்னொரு குறியும் போடுவோம். இங்க பாருங்க, பாம்பு இருக்குங்கிறது. பாம்பை பிடிச்சிட்டா அதுக்கு மேல ஒரு ரவுண்டு போடுவோம். இந்த வட்டம் எதுக்குன்னா அதுதான் பாதுகாப்பு வளையம்னு அர்த்தம். அதாவது நாங்க அந்த பாம்பை புடிச்சிட்டோம், இனி எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்றதா அர்த்தம். ஆனா எங்க அப்பா பாம்பையும் பிடிக்கல, அந்த வட்டமும் போடல. பாருங்க. எங்க அப்பா எங்க வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. கன்ஃபார்ம் தமன்னா, அந்த இச்சாதாரி அவனை போட்டுருச்சு. அதான் இவ அப்பனை தேடி வந்திருக்கா. இங்க பாருங்க சித்தப்பா, இதுக்கு மேல பேசுனீங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், என்ன சும்மா குறி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? அந்தால அப்பவே பாம்பு பிடிச்சிட்டு போயிட்டாரு. இல்ல, அவருக்கு என்னமோ ஆயிருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமா, ஏன்னா இந்த வீட்ல இருந்த ஏன் இப்ப இருக்கிற பாம்பு சாதாரண பாம்பு இல்ல, அது ஒரு இச்சாதாரி. எங்க ராணி இதுதானங்க இப்ப சொன்னா? இப்போ நம்புறீங்களா? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க மேல சொல்லுங்க. இப்ப இந்த கருட வேறு இந்த வீட்ல அந்த இச்சாதாரி இருக்கிறதா காட்டுது. கண்டிப்பா அதுதான் எங்க அப்பாவை ஏதோ பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்ல, இச்சாதாரிங்க ஒரு இடத்துல நுழையுதுன்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். இப்ப என்ன சொல்ற தமன்னா? அவ ஏதோ உளறிட்டு இருக்கா. ஆமா, நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. இப்போ இந்த பொண்ணு சொல்றதும் போய்
அப்படிதானே? நீங்க என்னங்க சொல்றீங்க? அப்படி ஒரு பாம்பு உண்மையிலேயே இருக்கா? அப்ப அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை இல்லையா? இல்லங்க, உண்மையாவே அப்படி ஒரு அரிய வகை பாம்பு இருக்கு. அத நான் புடிச்சு காமிச்சா நம்புவீங்க. அது இங்கதான் எங்கேயும் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. என்னது? தமன்னா, என்ன தமன்னா? இவ வேற ரொம்ப பயமுறுத்துறா. அப்ப ராணி சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஐயோ, அந்த ராணிய ஆள் செட் பண்ணி வர வச்சு இப்படி எல்லாம் கூட சொல்ல வைக்கலாம்ல. லாரா இச்சதாரியும் கிடையாது, ஒண்ணு கிடையாது. அவங்க பாம்ப வசியம் பண்ணி ஏவி விடுறவங்க, அவ்வளவுதான். இவ ஏன் இச்சாதாரிங்கிற உண்மைய அக்கா கிட்டயும் மனோ கிட்டயும் மறைக்கிறானே புரியல. சரிங்க, இப்போ உங்களால அந்த பாம்பை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியும். நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் அத மகுடி ஊதி பிடிக்கிறேன். ஐயோ, நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதா வேண்டாமானே தெரியல. இப்ப நாங்க வரும்போது வீட்ல ஒரு பாம்பு இருந்துச்சு. ஆனா அது இச்சாதாரின்னு என்னால நம்பவே முடியல. அது ஒரு பாம்பு, அவ்வளவுதான். ஐயோ, இப்ப என்ன? அது வெறும் பாம்பாவே இருக்கட்டுமே, அவங்க தான் பிடிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. நீங்க போய் பிடிங்க. நீங்க மட்டும் என் கூட வாங்க. என்னம்மா? பயமா இருக்கு. எங்க அங்க பாருங்க. ஏங்க, சூப்பருங்க. பயமே இல்லாம புடிச்சிட்டீங்க. ஏம்மா, நீ நிஜமாவே எவ்வளவு பெரிய உதவி எங்களுக்கு பண்ணிருக்க தெரியுமா? ரொம்ப நன்றிமா. ஆமா, உண்மையாவே இது ரொம்ப பெரிய உதவிதான். ரொம்ப நன்றி. எங்க அப்பாவை பத்தி எதுவும் தெரியல. இருந்தாலும் முதல்ல இந்த பாம்பை கொண்டுட்டு வந்துடுறேன். ஏங்க, இது இச்சாதாரிலாம் கிடையாதுங்க. அதை கொல்லாம ஏதாவது காட்டுல விட்டுருங்க. ஆமா, பாவம். அதுவும் வாயில்லாத ஜீவன் தானே. அவங்க தான் இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, அத உயிரோட விட்டா திரும்ப வரதானே செய்யும். ஆமா, இது என் மேலயும் சரி, இந்த வீட்ல இருக்கிறவங்க மேலயும் சரி, ரொம்ப கோவமா இருக்கும். அதனால இதை கொன்னுதான் ஆகணும். சரி சரி, நான் இதை கொண்டு போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுறேன். ஆ, தமன்னா, அது இச்சாதாரி தான். அதைத்தான் அவ பிடிச்சிட்டு போறா.
எனக்கு ஒரே குழப்பமா தான் இருக்கு. வா மனு. ஏதோ தெய்வாதீனமா அந்த பொண்ணு வந்து காப்பாத்திடுச்சு. இல்லைன்னா என்ன இருக்கணும்னு நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஆமா பாட்டி, ஏதோ பொம்மி அக்கா நினைவு நாள்ல அக்காவோட ஆசீர்வாதத்துல தான் இந்த பிரச்சனையே முடிஞ்சுக்குது. அது எந்த பாம்பா இருந்தா என்ன, ஒரு வழியா அதை பிடிச்சாச்சு. ஏ ராணி, நீ சாதாரண ஆளே இல்ல. இந்த பாம்பு, இச்சாதாரி இல்ல வேற எதுவோ, ஆனா இவ்ளோ விஷயத்த நீ கரெக்டா ஆராய்ஞ்சிருக்கியே. அவ பேர்ல மட்டும் ராணி இல்லம்மா, இந்த வீட்டுக்கே ராணி தான். உள்ள போலாமா? பத்து வா போலாம். அம்மா, ஹெல்ப் பண்ணு. லாரா 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 நானும் ஒரு விஷயத்த மனசுக்குள்ளார போட்டுனே இருந்தேன். இன்னொரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியவே இல்லை. பொம்மி அக்கா நினைவிடத்துல நடந்த விஷயத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது. அதையும் கண்டுபிடிக்கணும். தண்ணி சிவப்பா காட்டுது. என்னது, லாராவா? எங்க சித்தப்பா போயிட்டாங்க? நான் இதை கொண்டு போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுறேன். என்ன பாம்பு பிடிக்க வந்தவன் நினைச்சீங்களா? இல்ல, நான் எப்படியாவது அந்த சித்தார்த்த அடைஞ்சு இந்த குடும்பத்தை சர்வ நாசம் ஆக்கதான் வந்திருக்கேன். அது தெரியாம என்ன பாம்பு பிடிக்க வந்தவன் நினைச்சிட்டீங்கல்ல? வைக்கிறவங்க எல்லாருக்கும் ஆப்பு. என்ன தமன்னா? என் தமன்னாவா? என்ன தமன்னா இது? இவ கீழே பாம்பு பிடிச்சிட்டு போன பொண்ணு தானே? சித்தப்பா ரொம்ப பாவம் லாரா. அவர் பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காரு. அவர்கிட்டயும் விஷயத்த சொல்லிடு. என்ன விஷயம்? இன்னைக்கு நம்ம அந்த பொம்மை நினைவிடத்துல இருந்து கிளம்பணும்ல, அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுல்ல? ஆமா, என்னையும் மனவையும் கூட போக சொன்னீங்க. ஆமா, அப்ப எனக்கு ஃபோன் பண்ணது லாரா தான். என்ன வீட்ல யாரையும் காணோம்? யார் ஃபோன் பண்றா? இது ஏதோ புது நம்பரா இருக்கு. நீங்க முன்னால போங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா ராணிக்கு ஏதாவது டவுட் வந்துடும். நான் வரேன், போங்க. சரி வாங்க மாமா போலாம். ஹலோ, என்ன தம்பனா, வீட்ல யாரையுமே காணோம். லாரா? லாராவே தான். வீட்ல என்ன யாருமே இல்ல. இங்க பாருங்க, அது பொம்மையோட நினைவு நாள்னு சொல்லி அவளோட நினைவிடத்துக்கு வந்திருக்கோம். நல்ல வேளை நீங்களே கால் பண்ணிட்டீங்க. அந்த ராணி உங்களை பத்தி துருவி துருவி விசாரிச்சுட்டு இருக்கா. நீ நினைக்கலாம் வேணாம். நான் ஸ்டே பண்ண ரூமுக்கு போய் அவன் நோட்டம் விட்டதோட ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாதான் நினைக்கிறேன். ஆமா, அதோட உங்களை பத்தி ஏதோ சொல்றேன்னு சொல்லி வீட்டுக்கு வாங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா. நீங்க முதல்ல அங்க இருக்காதீங்க. நான் லாராவா இல்லனா என்ன, இப்போ லேக்காவா இருந்துட்டு போறேன். என்ன லாரா சொல்றீங்க? இப்ப நான் போட போற வேஷத்தோட பேரு லேக்கா. இதுல என்ன பியூட்டி தெரியுமா? அந்த ராணி எனக்கு கண்டுபிடிச்சிட்டான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே இந்த வீட்டுக்குள்ள செத்து போனானே ஒரு பாம்பாட்டி, அவன் பொண்ணா வருவேன். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட நம்பிக்கைக்கும் நான் ஆளாவேன். அதுக்கப்புறம் என்னோட டார்கெட் ராணி, அவளை முதல்ல கொல்லுவேன். சரி, பாம்பாட்டியா வந்து என்ன பண்ண போறீங்க? என்னால பல உருவம் எடுக்க முடியும். ஒன்னு மனுஷ உருவம், இன்னொன்னு பாம்பு உருவம். தமனா, இந்த வீட்ல நான் ஒரு மேஜிக் பண்ண போறேன். நீ வீட்டுக்கு கிளம்பி வரதானே போற? அப்ப பாரு இந்த லாராவோட ஆட்டத்தை. என்னால நம்பவே முடியல தமன்னா. நம்ப முடியலையா?
அது சரி, நீங்க எப்படி இங்க தங்க முடியும்? இவ்ளோ பண்ணனா இது கூட பண்ண மாட்டானா? சித்தப்பா, இன்னும் இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன நடக்க போகுதுன்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. சரி லாரா, முதல்ல அந்த ராணிய காலி பண்ணணும். நீ கவலைப்படாத தமன்னா, அவளுக்கு நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த தடவை அவ மிஸ் ஆகவே கூடாது. நான் லேக்காவா திரும்ப வந்திருக்கிறதே அவளை அழிக்கதான். அடுத்து வர 3 நாள் நாகங்களுக்கான உச்ச சக்திக்கான நாட்கள். அதுல எங்களை படைச்ச சிவனே வந்தாலும் எங்களை எதுவும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க பார்க்க தானே போறீங்க.